வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாற இருக்கு. ஏன்னா அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்கள் கண்களுக்கு தென்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சமயபுரத்து அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் தொடங்கியாச்சு. இந்த நேரத்திலேயே அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கிடையாது. ஏன்னு தெரியுமாங்க? மேலும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சமயபுரத்து தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரத காலம் தொடங்கியாச்சு. அற்புதமான இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா சமயபுரத்தாலுடைய மகிமையை அறிவது ரொம்பவே நல்லதுங்க. வாருங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மூலிகை திருமேனியோடு நட்சத்திர எந்திரங்களையும் அம்மன் பாத வழிபாடு அதிசய பிரார்த்தனைகள்னு இரவில் ஒழிக்கக்கூடிய அம்மனுடைய கொலுசு சத்தன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆலயம் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில். பல்வேறு சிறப்பான பெயர்களை கொண்ட இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணனூர் அருகிலேயே பெருவளை வாய்க்காயல் காரையில் மகாசக்தி தலமாக விளங்குதுங்க இந்த சமயபுரத்து திரு ஆலயம். இங்கு அம்மனுடைய கதைகள் 3ஆக சொல்வாங்க. சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த ஜமதக்கனி முனிவருடைய மனைவிதாங்க ரேணுகா தேவியே. மாரியம்மனாக மாறினான் கூட கர்ண பரம்பரை கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காம தேவர்களும் மனித உயிர்களும் தவித்திருக்காங்க. எனவே அவங்க உமையம்மையை வேண்டியிருக்காங்க. அவள் அந்த வெப்பத்தை உள்வாக்கி கொண்டாளுங்க. அந்த சக்தி ஸ்வரூபமே சீதலா தேவின்னு மாரியம்மன்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கிருஷ்ண அவதாரத்தில் வாசுதேவர் தேவகி தம்பதியினுடைய 8வது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் தாத்தா கோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கு இடம் மாற்றப்பட்டது. அந்த பெண் குழந்தையே சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்றபோது அவனிடம் இருந்து தப்பித்து வான உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் சொல்லி மறைந்த அந்த மாய குழந்தைன்னு மாயாதேவி மாரியம்மன்னு சமயபுரத்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்குதுங்க. ஏன் இந்த சமயபுரத்தாளுடைய திருப்பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன் ஒருவன் பார்த்தீங்கன்னா தன் தங்கையே கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவங்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டை நகரத்தை அளித்திருக்கான். அதுவே கண்ணனூர். பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால கோட்டையும் நகரமும் அழிந்திருக்கு. இந்த இடம் பின்னர் வேப்பமர காடாக மாறிடுச்சுங்க. சமயபுரத்து அம்மனுடைய ஆதியில வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிக்கொண்டிருந்தாலாம். உக்ர கோலத்தில் இருந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா அப்போது அங்கிருந்த ஜிஆர் சுவாமிகளும் அன்னையினுடைய வேறொரு இடத்துல பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார். அதன்படி சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பிட்டாங்க. வழியில் ஒரு இடத்துல இலைப்பாரினாங்க. அந்த இடம் தாங்க தற்போது ஈனம் சமயபுரம்னு சொல்கிறோம். அவங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாளுடைய திருவுருவை அங்கு ஓலை கொட்டை ஒன்றில் வச்சுட்டு சென்றுட்டாங்க. எனவே அம்மன் கண்ணனூர் மாரியம்மன்னு அழைக்க இதுவும் ஒரு காரணங்க. மேலும் இந்த அம்பிகை உரிய காலத்தின் தேவையான வரம் தந்து காப்பவள் என்பதால சமயபுரத்தால்னு சொல்கிறோம். மேலும் இங்கு சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும். இது பிந்தைய விஜயநகர நாயக்கர் மன்னர் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும்னு ஆய்வாளருடைய கருத்தாக இருந்தாலும் இங்கு சமயபுரத்தில் ஒரு சன்னதியில் 3 விநாயகர் அருள்பாலிக்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய உக்கிரத்தை தணிக்கும் வகையில் காஞ்சி பெரியவருடைய ஆலோசனைப்படி நுழைவாயில் வலதுபுறத்தில் ஒரு சன்னதியில் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி வடிவங்களாக 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தாங்களாம். இங்கு கருவறையில் சமயபுரத்தால் சுகாசினியாக காட்சியளிப்பான். அவளின் தலைக்கு மேலே 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில காட்சியளிக்கும். இடம் காலை மடத்தி கொண்டு கீழே தொங்க விட்டுள்ள வலது காலின் கீழே அசுரர்களது தலைகளும் இருக்குங்க.
சமயபுரத்தாலின் 8 திருக்கரங்களையும் பார்த்தீங்கன்னா முறையே கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசனை ஏந்தியிருப்பா. நெற்றியில திருநீரும் குங்குமமும் மட்டும் இல்லைங்க, 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கங்களை தன்னுள்ள அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு மகமாரியம்மனாக அருள்பாலித்து வருகிறார் சமயபுரத்தார். மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஏன் அபிஷேகம் கிடையாதுன்னு தெரியுமாங்க? இங்கு சமயபுரத்து மாரியம்மனுக்கு மகமாயி, அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையான், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீத்தலா தேவின்னு சிறப்பு பெயர்கள் பல உண்டுங்க. இங்கு சமயபுரத்தாளுடைய விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால இதற்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம். அம்பையை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டுன்னு பார்த்தீங்கன்னா கருவறையில் சுற்றிலும் எப்போது நீர் சூழ்ந்திருக்கும்படி செய்திருப்பாங்க. கருவறையின் பின்புற அம்மனின் பாதங்கள் இருக்கு. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. மேலும் கோயிலுடைய முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவருக்கு மற்ற ஜாமத்தில் அம்பாள் பார்த்தீங்கன்னா கொலுசு சத்தம் கேட்கக்கூடிய அதிசயம் இன்று நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு. மேலும் அம்மை நோய் தீர்க்கவும் நகர சந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகமாக இருக்கு. மேலும் இங்கு உலகே அம்பாளே மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் எல்லை தெய்வம் தான் இந்த செல்லாண்டியம்மன். ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாளா இந்த சமயபுரத்தான். இங்கு அம்பாள் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுதுங்க. மேலும் இங்கு சிறப்பான விசேஷம் என்னென்னா தைப்பூசத்தின் போது அம்மன் பார்த்தீங்கன்னா கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாள். அந்த நாளில் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்தில் பட்டு புடவைகளும் மாலைகள் தலிகைகள் மகாமாய்க்கு சீராக அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கமும் இங்கு தொட்டு நடந்துட்டு வருதுங்க. மேலும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருந்து வழிபடுவது ஒரு நடைமுறையாக இருக்கு. இங்கு பக்தர்களுக்காக அம்மனி விரதம் இருப்பா. இது பச்சை பட்டினி விரதங்க. மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த பூச்சொரித்தல் திருவிழாவோடு அம்மனுடைய விரதம் தொடங்கியாச்சு. பூச்சொரித்தலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவிந்துடுங்க. மேலும் இங்கு சிறப்பான பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் பிடித்தவங்க தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த நோய்களுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதனால விரைவில் நோய் குணமடைவதாக பக்தர்களும் நம்புறாங்க. மேலும் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு எலுமிச்சப்பழ மாலையம் விருப்பமானவையாக இருக்கு. நம்முடைய குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிட்டு பிரார்த்தித்தாலே குறைகள் தீர்வதாக சொல்றாங்க. மேலும் இங்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் கருப்பு தூளி எடுத்தல்னு விசேஷ பிரார்த்தனை பிரசித்தி பெற்றதுங்க. குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் இங்கு கருப்பு தூளி எடுக்க வேண்டிக்கிறாங்க. அன்னையினுடைய அருளால பார்த்தீங்கன்னா கருவுற்று சீமந்தம் முடித்த பின்னாடி சீமந்த புடவையோடு வேஷ்டியும் பத்திரமாக எடுத்து வைக்கணும். குழந்தை பிறந்த உடனே 6வது மாதத்தில் கருப்பு துணி பிரார்த்தனை நிறைவேற்றணுங்க. ஏற்கனவே நீங்கள் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நினைத்து கருப்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துக்கிறாங்க. அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறாங்க. பிறகு அந்த துணியினை பார்த்தீங்கன்னா பூசாரி வாங்கி கொள்வார். கரும்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வெட்டி தந்துடுவாங்க. இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் மார்ச் 8ஆம் தேதி பூச்சொரித்தல் விழாவோடு சிறப்பாக ஆரம்பமாகிடுச்சு. மேலும் இந்த 27 நாட்களும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நெய்வேத்தியம் எதுவும் கிடையாதுங்க. சாயிரட்ச வேளையில் மட்டும் ஒரே ஒரு நெய்வேத்தியம் படைக்கிறாங்க. மேலும் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் நீர் மற்றும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இந்த 27 நாட்களும் மனதார நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனை நினைத்து அம்மனுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஒருவேளையாவது விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. அடுத்த ஆண்டு வருவதற்குள்ள பார்த்தீங்கன்னா நிச்சயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் அம்மனின் அருளால் பிறந்திடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அம்மனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்றிருந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த
அம்மனுடைய திருப்பெயரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.